Hey பசங்களா, நான் உங்களோட Sandra Ma'am. உங்க கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்றதுக்காக வந்திருக்கேன். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த சாப்டர்ல வந்துட்டு முக்கியமான கீவேர்ட்ஸ், டர்ம்ஸ், அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒரு வீடியோலயே வந்து நம்ம கவர் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? லைக் பட்டன் அடிச்சு வந்து தம்சம் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? வாங்க செஷனுக்குள்ள வந்துட்டு போயிடலாம். ஸோ இது கண்ட்ரோல் and coordination order keywords, terms and definitions session. Starting of the chapter இருந்து end of the chapter வரைக்கும் என்னென்ன terms இருக்கு, என்னென்ன keywords இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ண போறோம். And also ஒரு குட்டி disclaimer வந்துட்டு நான் கொடுத்துடுறேன். இது உங்களோட ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். அஃப்கோர்ஸ் இதில் வந்திருக்க டேர்ம்ஸ் எல்லாமே உங்களோட NCERT புக்கில் வந்துட்டு இருக்கு. அது நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு நான் கொடுத்துருக்க டெஃபினிஷனே தான் நீங்கள் வந்துட்டு எழுதணும் அப்படின்னு நான் சொல்லலை. இது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான். மேபி உங்களோட அந்த ப்ரீ போர்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், எப்போவுமே வந்துட்டு பை ஹார்ட் பண்ணாதீங்க, எப்போவுமே புரிஞ்சு படிச்சுக்கோங்க. பட் உங்களோட ஆன்சர் பில்டிங்க்கு இது வந்து ஹெல்ப் ஆகும் அப்படின்றதுனால தான் இந்த செஷன். ஸோ செஷனுக்குள்ளே வந்துட்டு போயிடலாம். பட் இன்னும் லைக் பட்டனை வந்துட்டு அடிச்சு தம்சம் பண்ணலாம். என்ன பண்ணணும்? லைக் பட்டன் அடிச்சு தம்சம் பண்ணுங்க. ஓகே, நான் ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் கீவேர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ்னால் வந்துட்டு என்னது? எனி சேஞ்ச் இன் தி என்வாயன்மெண்ட் காசிங் அ ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு என்வாயன்மெண்ட்டில் வந்துட்டு எதனா வந்துட்டு ஒரு சேஞ்ச் நடக்குது, அந்த சேஞ்ச் மூலியமா அந்த ஆர்கானிசமை வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண அது இன்டியூஸ் பண்ணுது ஆர் வந்துட்டு தூண்டல் செய்யுதுன்னா அதை வந்து நம்ம ஸ்டிமுலஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ரெஸ்பான்ஸ். இந்த ஸ்டிமுலஸ்க்கு வந்துட்டு நம்ம ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோம்ல ஆப்போசிட் வேல, அதுதான் ரெஸ்பான்ஸ். த ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு பை தி ஆர்கானிசம் ஆஃப்டர் அ ஸ்டிமுலஸ். ஒரு ஸ்டிமுலஸ்க்கு அப்புறமா அதுக்கு பதிலாக நம்ம பண்றோம் இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ். தென் மூவிங் ஆன் டு மூணாவது கீவேர்ட் which is your receptor. ரிசப்டர்னா என்ன? சென்சரி ஸ்ட்ரக்சர்ஸ் which detect stimuli. ரிசப்டர்ஸ்னா என்னது? இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஸ்ட்ரக்சர்ஸ், இதுதான் வந்து ஸ்டிமுலையை வந்துட்டு டிடெக்ட் பண்ணும். ஓகே, அடுத்தது வந்துட்டு எஃபெக்டர். எஃபெக்டர் வந்துட்டு என்னது? மசில்ஸ் ஆர் கிளான்ஸ் தட் ஆக்ட் இன் ரெஸ்பான்ஸ். உன்னோட மசில், இப்போ நான் செஷனில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு பொருள் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது, நீ பாட்டுக்கு அந்த பொருளை வந்து தொட்டுட்டே இருக்க அப்படின்னா வந்துட்டு நீ கை எடுக்கிற இல்லையா, நீ கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கையில் இருக்கிற அந்த மசில் வந்துட்டு ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து எஃபெக்டர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நியூரான். நியூரான் தான் பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நம்ம இந்த சாப்டர்லேயே முக்கியமான வந்துட்டு ஒரு யூனிட்டு, ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு பேசிக்கான வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்னா அது வந்துட்டு நியூரான். ஓகே, அதுக்கப்புறம் டென்ட்ரைட்ஸ். இந்த டென்ட்ரைட்ஸ் என்ன பண்ணும்? இம்பல்சஸ் ரிசீவ் பண்ணும். யார்கிட்ட இருந்து? ரிசப்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த டென்ட்ரைட்ஸ் அந்த இம்பல்சஸை ரிசீவ் பண்ணும். அதுக்கப்புறம் சைட்டான் ஆர் செல் பாடி. டென்ட்ராய்ட்ஸ் இருந்து இந்த இம்பல்சஸ் நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி நியூரான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா செல் பாடி. இது இந்த இம்பல்சஸை வந்து என்ன பண்ணும்னு கேட்டால் ப்ராசஸ் பண்ணும். அண்ட் தென் வி ஹாவ் ஆக்சான். ஆக்சான் என்ன பண்ணுன்னா இட் கண்டக்ட்ஸ் தி இம்பல்ஸ் அவே ஃப்ரம் தி செல் பாடி. ஆக்சான் என்ன பண்ணுது? அந்த இம்பல்ஸை செல் பாடியிலிருந்து எடுத்துட்டு போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆக்சான் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நர்வ் எண்டிங்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த நர்வ் எண்டிங்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் வந்துட்டு சைனாப்ஸ். ஸோ சைனாப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு நியூரான்ஸ்க்கும் இருக்கிற ஒரு இடைவெளியில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பு தான் நம்ம வந்துட்டு சைனாப்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னால் என்னென்னா கெமிக்கல் ரிலீஸ்ட் அட் சைனாப்ஸ் டு டிரான்ஸ்மிட் இம்பல்ஸ். உதாரணத்துக்கு அசிடைல்கோலின் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஆர் பேசிக்லி கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த நர்வ் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். எக்ஸாம்பிள் அசிடைல்கோலின். அதுக்கப்புறம் நர்வ் இம்பல்சஸ். நர்வ் இம்பல்ஸ் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஃபார்மில் தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது என்னது? எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் டிரான்ஸ்மிட்டட் அலாங் நியூரான். ஸோ எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அந்த நியூரான் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுறது தான் நம்ம வந்துட்டு நர்வ் இம்பல்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஷார்ட்டாக வந்துட்டு சிஎன்எஸ். சிஎன்எஸ்ல யார் இருக்கா? உன்னோட பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. பட் உன்னோட எக்ஸாமில் நீ பிரெயின் ப்ளஸ் ஸ்பைனல் கார்டுன்னு போடக்கூடாது. இது உன்னோட கீவேர்ட்ஸ்ன்றதுனால நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். பட் நீ என்ன எழுதணும்? ஸோ த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இன்க்ளூட்ஸ் போத் தி பிரெயின் அண்ட் தி ஸ்பைனல் கார்டு அப்படின்னு நீ மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், ஷார்ட்டாக வந்துட்டு பிஎன்எஸ். இந்த பிஎன்எஸ்ல உனக்கு நர்வ்ஸ் வந்துட்டு சிஎன்எஸ்ஸை தவிர்த்து, ஓகேவா, அந்த சிஎன்எஸ்ஸை வெளியிலேருந்து வர அந்த
அந்த நர்வ்ஸ் எல்லாத்தையுமே பெரிஃபெரல் நர்வ்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லும். உதாரணத்துக்கு பிரெயின்லேருந்து வர நர்வ்ஸை வந்துட்டு கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைனல் கார்ட்லேருந்து வர நர்வ்ஸை வந்துட்டு ஸ்பைனல் நர்வ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது பேசிக்லி இந்த நர்வ்ஸ் எங்கேருந்து வருது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமான பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியில் வர்றதுனால பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்லலாம்? பேசிக்லி நர்வ்ஸ் outside central nervous system. Okay, and then moving on to your voluntary action. Voluntary action அதோட பேர்லே வந்துட்டு இருக்கு. So actions which are performed under conscious control like walking, writing, singing, அந்த ஸ்ருதி மாத்திர ராகம் பிச்சு எல்லாம் ஏத்துறது இதெல்லாம் கான்ஷியஸாக நம்ம பண்ணுற டிசிஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு voluntary actions. Moving on to your 15th keyword which is your involuntary actions. So இந்த involuntary actions எல்லாம் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறோம் ஆர் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸை இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லும். எக்ஸாம்பிள் ஹார்ட் பீட், ப்ரீதிங். ஈவன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கும் போது வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் ஒரு உங்களோட கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் உங்களோட ஹார்ட் வந்து லப்டப்னு துடிச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு, உங்கள் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல் தீஸ் ஆர் இன்வாலண்டரி ஆக்ஷன்ஸ். அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், குவிக் இன்வாலண்டரி ஆக்ஷன். ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். இது வந்து ஒரு இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் அந்த ஸ்டிமுலஸுக்கு, அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அண்ட் ரிமெம்பர் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் ஒன்லி யோர் ஸ்பைனல் கார்ட் இஸ் இன்வால்வ்டு. அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்ட பேருக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனோட மெமரி வந்துட்டு உங்கள் பிரெயினில் லேட்டர் பீரியடில் போய் ஸ்டோர் ஆகுது. ஆனால் அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணது ப்ரைமர்லி யோர் ஸ்பைனல் கார்டு மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது. புரிஞ்சா? அடுத்தது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் என்னன்னா இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ற அந்த பாத்வே வந்துட்டு நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மோட்டார் நியூரான். மோட்டார் நியூரான் வந்துட்டு என்ன பண்ணுன்னா மெசேஜை வந்து கேரி பண்ணுது. எங்கிட்ட இருந்து எங்க? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல இருந்து எஃபெக்டருக்கு கேரி பண்ணுது. அதே மாதிரி சென்சரி நியூரான்னா என்னது? சென்சரி நியூரான் வந்துட்டு மெசேஜை வந்து ரிசெப்டர்ல இருந்துட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்க்கு கேரி பண்ணுது. அதுக்கப்புறம் இன்டர் நியூரான், அது அசோசியேஷன் நியூரான் கூட சொல்லலாம். இந்த நியூரான் வந்துட்டு சென்சரி நியூரானும் மோட்டார் நியூரானுக்கும் நடுவில் இருக்கு. அவர் இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ற ஒரு நியூரான். அண்ட் தென் மூவிங் ஆன் டு யுவர் பிரெயின் பார்ட்ஸ் அண்ட் ஆல். ஃபோர் பிரெயின். ஓகே, ஃபோர் பிரெயின் என்ன பண்ணுது? சிம்பிளா கண்ட்ரோல்ஸ் திங்கிங், இன்டெலிஜென்ஸ், மெமரி. அதுக்கப்புறம் உன்னோட மிட் பிரெயின் ரிஃப்ளெக்ஸஸ் ஆஃப் ஐஸ் அண்ட் ஹியர்ஸ், இதெல்லாம் ஐஸ் அண்ட் ஹியர்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹைண்ட் பிரெயின் வந்துட்டு உன்னோட செரிபிலம், பான்ஸ், மெடுலா இதெல்லாம் சேர்ந்து தான் உன்னோட ஹைண்ட் பிரெயின். அதுக்கப்புறம் செரிப்ரம் என்னது? லார்ஜஸ்ட் பார்ட். இன்டெலிஜென்ஸ்க்கு இதுதான் வந்து சம்பந்தம். ரீசனிங், வாலண்டரி ஆக்ஷன்ஸ் இதெல்லாமே ரெகுலேட் பண்ணுது. மூவிங் ஆன் டு யுவர் செரிபெல்லம். ஓகே, செரிபெல்லம் வந்துட்டு பேலன்ஸ், போஸ்டர், மஸ்குலர் கோஆர்டினேஷன் இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுது. தென் யோர் மெடுலா ஆப்லிங்கேட்டா, நம்ம விஜய் சேதுபதியோட மெடுலா ஆப்லிங்கேட்டா. ஸோ அது வந்து இன்வாலண்டரி ஆக்டிவிட்டீஸ் லைக் ஹார்ட் பீட், ப்ரீதிங் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. அதுக்கப்புறம் உன்னோட ஸ்பைனல் கார்டு, இது வந்து பிரெயினுக்கும் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் இருக்கிற ஒரு லிங்க். ஓகேவா? ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் அதுக்கு தான் ஒரு சின்னதாக அகெயின் ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனில் ப்ரைமர்லி யோர் ஸ்பைனல் கார்டு இஸ் இன்வால்வ்டு. அதுக்கப்புறமா உன்னோட எண்டோக்ரைன் கிளான்ஸ். எண்டோக்ரைன் கிளான்ஸ்னா என்னது? இது எல்லாமே டக்லெஸ் கிளான்ஸ். இது என்ன பண்ணுது? இதெல்லாமே வந்துட்டு ஹார்மோன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை தான் நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அப்போ ஹார்மோன்னா என்னது? ஹார்மோன்னா என்னது அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா இட் இஸ் தி கெமிக்கல் மெசஞ்சர் விச் ரெகுலேட்ஸ் பாடி ஃபங்க்ஷன்ஸ். நம்மளோட க்ரோத், ரீப்ரொடக்ஷன், நம்மளோட ஸ்ட்ரெஸ் அதெல்லாமே இந்த ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணும். தென் யோர் தைராக்சின் வந்துட்டு இந்த ஹார்மோனோட மெட்டபாலிசம் ரெகுலேட் பண்ணும். இமேஜின் எப்பவுமே வந்து தைராக்சின் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் டைரக்ட்லி லிங்க்ட் வித் அயோடின். ஓகேவா? ஸோ அயோடினும் தைராக்சினும் ஃப்ரெண்ட்ஸ். தைராக்சின் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு அயோடின் ஃபர்ஸ்ட் நார்மலாக இருந்துச்சுன்னா தைராக்சின் நார்மலாக இருக்கும். அயோடின் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளோட தைராக்சின் வந்துட்டு கம்மியாக இருக்கும். அயோடின் அதிகமாக இருந்துச்சுன்னா தைராக்சின் அதிகமாக இருக்கும். ஸோ தேர் இஸ் அ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் லிங்க் பிட்வீன் தைராக்சின் அண்ட் அயோடின். அதனால தான் உன்னோட உப்பு எல்லாமே வந்துட்டு அயோடைஸ் சால்ட்டாக இருக்குது. ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க தைராக்சின் வந்துச்சுன்னா. தென் மூவிங் ஆன் டு யுவர் இன்சுலினோட பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். தென் மூவிங் ஆன் டு ஆட்ரினலின் எமர்ஜென்சி ஹார்மோன் ஆர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஆர் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. தென் மூவிங் ஆன் டு growth ஹார்மோன், இது உன்னோட பாடி growth வந்து ரெகுலேட் பண்ணும். டெஸ்டோஸ்டிரான் மேல் செக்ஸ் ஹார்மோன், எஸ்ட்ரோஜன் ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன், செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிள் இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேல் ரெஸ்பெக்டிவ்லி. அப்புறமா ஆக்சின் வந்துட்டு என்ன பண்ணும்? செல் எலாங்கேஷனை வந்துட்டு ப்ரமோட் பண்ணும். ஸோ இது ஆக்சினுக்கும்
இதுக்கும் ஒரு ஃபோட்டோட்ராபிசம்க்கும் லிங்க் இருக்குது, அதை வந்து மறந்துடாதீங்க. பிகாஸ் என்னுடைய காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஆக்சிஜன் ஏன் அந்த ஷேடி பார்ட்டில் அக்குமுலேட் ஆகுது, அதுக்கும் ஃபோட்டோட்ராபிசம்க்கு என்ன லிங்க் அப்படின்னு வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் அது ரிலேட்டடாக நிறைய இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செஷன். I believe so. Okay. Then Gibberellins வந்துட்டு stem elongation or girth elongationக்கு வந்துட்டு உதவி செய்யும். இந்த சைடு elongation, remember Gibberellins girth இந்த சைடு. அதுக்கப்புறமா cytokinin உன்னோட செல் டிவிஷனை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணும். Then your abscisic acid, so far நம்ம பார்த்தது எல்லாமே growth promoting hormones. இப்போ வர்றது abscisic acid வந்துட்டு inhibiting hormone. ஸோ இது வந்து seed dormancy or wilting of leaves இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் வந்துட்டு இந்த abscisic acid. ethylene வந்துட்டு உன்னோட ஃப்ரூட் வந்து ரைப்பன் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுற ஒரு ஹார்மோன். தென் trophic movements. Okay, so growth towards or away from stimulus, that is trophic movement. So trophic movement வந்து ஒரு directional movement. Remember, trophic movement வந்துட்டு ஒரு directional movement. அதனால தான் இங்க அந்த growth வந்துட்டு either towards இருக்கலாம் or away from stimulus இருக்கலாம். For example, உன்னோட root வந்துட்டு எடுத்துக்கோ, hydrotropism எடுத்துக்கோ. Root grows towards the stimulus water, whereas your stem grows away from the stimulus water. So either வந்துட்டு towards or away from the stimulus இந்த மூமெண்ட் உங்களால பார்க்க முடியும். So it is a directional growth, tropism. ஆச்சா, அடுத்தது phototropism வந்துட்டு movement towards light, அது photo. ஜியோனா வந்து towards gravity. photoல ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட stem or shoot அது positive phototropism, மிச்சம் எல்லாம் negative phototropism. geotropismல உன்னோட root towards வந்துட்டு grow ஆகிறது geotropism. அங்க root positive, மத்ததெல்லாம் shoot எல்லாமே negative. shootனா என்னன்னு சொன்ன, அது part of the plant of the body, அந்த என்ன ரோல் ஆகுது இல்லை கொஞ்சம். ஸோ பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸும் ரூட்டுக்கு மேலே ஆர் கிரவுண்டுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே ஷூட் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோட்ராபிசம்னா என்னது, மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் வாட்டர், ரூட் பாசிட்டிவ், மற்ற எல்லாம் நெகட்டிவ். கீமோட்ராபிசம், பாலன் டியூப், அந்த growth பாலன் கிரெயின் தன் காதிலே நோக்கி போகிறது, அது கீமோட்ராபிசம். ஸோ மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் கெமிக்கல்ஸ். அடுத்தது நாஸ்டிக் மூவ்மெண்ட். நாஸ்டிக் மூவ்மெண்ட்னா வந்துட்டு டச் மீ நாட் ஆர் மிமூசா புடிக்கா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தொட்டாசினிங்கி பிளான்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ட்ராஃபிக் மூமெண்ட் கிடையாது, அது நாஸ்டிக் மூமெண்ட். ஏன் அது நாஸ்டிக் மூமெண்ட் வந்துட்டு அப்படி நம்ம சொல்றோம்னா, ஏன்னா அது வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தொட்டாசினிங்கி பிளான்ட் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீ இந்த இடத்துல தொட்டா கூட வந்துட்டு இங்கே பின்னாடி இருக்கிறதெல்லாம் கூட வந்துட்டு மூடிக்கும். ஸோ இது ஏதோ வந்துட்டு ஒரு growth, ஒரு வளர்ச்சிக்கும் இந்த மூமெண்ட்டுக்குமே சம்மந்தமே கிடையாது. இப்போ ரூட்டு தண்ணியை நோக்கி போகுது, ஒரு கிராவிட்டி நோக்கி போகுது, ஒரு ஷூட்டு லைட்டை நோக்கி போகுது, இதெல்லாமே ஏதோ ஒரு வளர்ச்சி சம்மந்தப்பட்டது, ஒரு growth சம்மந்தப்பட்டது. பட் நாஸ்டிக் growth சம்மந்தப்பட்ட மூமெண்ட் கிடையாது. அதனால தான் அது வந்துட்டு நான் டைரக்ஷனல் மூமெண்ட். எக்ஸாம்பிள் டச் மீ நாட். தென் கோஆர்டினேஷன், ஜென்ரலான டேர்ம். கோஆர்டினேஷன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிங்கிங் ஆஃப் ஆல் சிஸ்டம்ஸ். ஸோ பாடி ஃபங்க்ஷன் ஸ்மூத்லி, எல்லா சிஸ்டம்ஸ் நம்ம பாடியில் எல்லாமே ப்ராப்பராக லிங்க் ஆகி ஃபங்க்ஷனிங் ப்ராப்பராக நடக்கணும் இல்லையா. ஸோ தட் இஸ் கோஆர்டினேஷன். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கோஆர்டினேஷன், நர்வஸ் சிஸ்டம் ஃபாஸ்டஸ்ட். உனக்கு ரெண்டு இருக்குது இல்லையா, ஒன்று வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கோஆர்டினேஷன், இன்னொன்று கெமிக்கல் கோஆர்டினேஷன் பை மீன்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் ஹோமியோஸ்டாட்டிசிஸ்னா என்னது, ஹோமியோஸ்டாட்டிசிஸ்னா வந்துட்டு நம்ம பாடியோட அந்த ஒரு இன்டர்னல் பேலன்ஸ், ஒரு சம நிலையை வந்துட்டு மெயின்டைன் பண்ற அந்த ஒரு நிலையை தான் ஹோமியோஸ்டாட்டிசிஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்றோம். ஓகே, so these are the 50 keywords or important terms and definitions from start of the chapter to the end of the chapter. Okay, so இதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணினா கீழே காமெண்ட்ல நீங்களே மென்ஷன் பண்ணுங்க, மேம் இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே மென்ஷன் பண்ணீங்க. அது டெஃபினேஷனோட கொடுங்க, ஸோ தட் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்துட்டு அது ஹெல்ப் ஆகும். ஓகே, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணும், லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ எதனா டவுட் ஒரு குவரிஸ் ஒரு காமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் நீங்கள் பெனிஃபிட் ஆகுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு பெனிஃபிட் ஆகும். அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது எல்லாமே உங்களோட ரிவிஷனுக்காக நான் கொடுக்கறது. இதுவே வந்துட்டு நான் இந்த டெஃபினிஷனே போய் அப்படியே நான் எக்ஸாம்பிள் எழுதிட்டோமா, கண்டிப்பாக எழுதலாம். பட் அங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கொஸ்டின் அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, 1 மார்க் கேட்டிருக்காங்களா, 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்களா, இல்லை வரும் டைரெக்டாக டெஃபினேஷன் மட்டும் கேட்டிருக்காங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ வில் ஹாவ் டு லேர்ன் டு பில்ட் யுவர் ஆன்சர்ஸ். இதெல்லாம் சும்மா வந்துட்டு என்னென்னா வந்து ஒரு பேஸ் கொடுக்குறேன், இந்த பேஸை வச்சுட்டு ஒரு உனக்கு வந்துட்டு மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நீ பில்ட் பண்ணணும் உன்னோட ஆன்சர்.
ஆன்சர். டு நாட் பை ஹார்ட், டு நாட் பை ஹார்ட், எப்பவுமே புரிஞ்சு படிங்க. ஓகே, இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணலாம், அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எதனா டவுட் queries இருந்துச்சுன்னா கீழே காமெண்ட்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்க. On that note, this is your Sandra Ma'am signing off. Bye guys.